மாநிலங்கள்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறோம். 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட். நாம இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். இது எதுக்காவது ஒன்றிய பாஜக அரசு நமக்கு துணை நின்றுக்கா? நமக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்கறாங்களா ஒன்றிய அரசு இருந்து? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு வரல. நேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 3200 கோடி கல்வி நிதி நமக்கு கொடுக்க வேண்டிய கடன் நிதி கொடுக்க முடியாதுன்றார். புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும், மும்மொழி கொள்கையை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கணும்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்? மீண்டும் ஹிந்தி கத்துக்கணும்ன்ற நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரும். நாம என்னைக்குமே தமிழ் இல்ல ஆங்கிலம் இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய ஒரே கொள்கை. இருமொழி கொள்கையை தவிர எதையும் ஏத்துக்க முடியாதுன்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். எனவே நம்ம தலைவர் அடிக்கடி சொல்றாருல்ல, இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியாங்கிற தேர்தல். இதுல தமிழ்நாடு அணி நாம மீண்டும் ஜெயிச்சு காட்டணும், டெல்லி அணிய வீழ்த்தி காட்டணும். டெல்லி அணின்னு சொல்றமே, யாரு டெல்லி அணி? மோடி. அவர் கூட யாரு? அவருடைய நம்பர் 1 அடிமை. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? என் மேல பயங்கர பாசம் அவருக்கு, என்னை பத்தியே நினைப்பு. ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமைதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். போட்டோ காட்டணுமா? அவர் சொல்றாரு, உதயநிதிக்கு அனுபவமே இல்லை, என்னுடைய அரசியல் அனுபவம் அவருடைய வயசு அப்படின்ட்டார். ஆமா, நான் அவரை விட சின்ன பையன்தான். கண்டிப்பா அவருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. தெரியுதாமா என்னன்னு? ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. தெரியுதா என்னன்னு? கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு. நீங்க வேற எதாவது நினைச்சுக்க போறீங்க. கரப்பாம்பூச்சி தெரியுமா? மண்புழு. என்னை பத்தி பேசுறாரு. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. பதவிக்காக யார் காலையும் விழுகிற அனுபவம் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கிற அனுபவம் எல்லாம் சுயமரியாதை அனுபவம் தான். கலைஞர் கத்துக் கொடுத்தது தான் திராவிட இயக்க கொள்கையை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச அனுபவம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்து கிடந்தாரு. அப்புறம் அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அம்மா காலை பிடிச்சாரு. அப்புறம் இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் டிடிவி தினகரன் காலில் விழுந்தாரு. அப்புறம் அவரை கழட்டி விட்டுட்டு ஓபிஎஸ் அவர் காலில் விழுந்தாரு. இப்போ அவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு. அவர் போனோடனே எல்லாரையும் கழட்டி விட்டு இப்ப என்ன பண்ணிட்டாரு, வேற டெல்லிக்கு போய் மோடி காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு மொரட்டு அடிமைய? இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். மோடியுடைய மொரட்டு அடிமை. அந்த அடிமை கூட்டத்தை டெல்லியில இருந்து தமிழ்நாடை எப்படியாவது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அந்த ரிமோட் கண்ட்ரோல் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாம மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் கண்ட்ரோலா தான் இருப்போம். இது சுயமரியாதை மண். அதுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம அடையணும்.